வணக்கம்ப்பா. இன்னைக்கு தக்காளி தொக்கு செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லட்டா? தக்காளி இது 1/2 கிலோ வச்சிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கடுகு தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான். இதுக்கு நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றினோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தொக்கு நல்லா ஒரு எண்ணெயோட பதத்துலேயே நல்லா அப்படியே நல்லா வரும். இப்போ 1 ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். இதிலே கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நல்லா கடுகு பொரியட்டும். சிம்பிளாக செய்யலாம் தக்காளி தொக்கு. இது சட்டுன்னு செஞ்சிடலாம். இது தக்காளி தொக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சோம்பு வேணாலும் நீங்கள் சோம்பு போட்டுக்கலாம். சீரகம் வேணாலும் சீரகம் போட்டுக்கலாம். நான் வெறும் கடுகு மட்டும் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியுது. இதில் 2 மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டால் கலர் நல்லா ரெட்டிஷாக கலராக தக்காளி தொக்குக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை கிடையாது, வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் டேஸ்ட் ஒரு மாதிரி மாறும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டோன்னா அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகி நல்லா வதங்கிட்டோம்னா ரொம்ப விட்டோம்னா தீர மாதிரி ஆகிடும். போதும். இப்போது தக்காளியில் நான் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். நம்ம இதை அப்படியே போட்டுடலாம். உப்பு போட்டோம்னா நல்லா சீக்கிரம் நல்லா தக்காளி இடம்னு கலந்து வந்துடும். அதனால் உப்பு போட்டுருக்கேன். இது நல்லா வதங்கி நல்லா வரட்டும். இது கூட குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய்த்தூள். உப்பு இதிலே போட்டுட்டேன், மிளகாய்த்தூளும் போட்டுட்டேன். இப்போ நல்லா இது வதங்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு 4 ஹவர் கிட்ட நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பதத்தில் வரணும். அதை நல்லா வதக்கலாம். நல்லா தக்காளி தொக்கு நல்லா மேஷ் ஆகிட்டு நல்லா கரைஞ்சி நல்லா வருதுப்பா. நல்லா எண்ணெய் பதத்துக்கு இன்னும் திக்கு பண்ணணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா திக்காகி நல்லா தொக்கு நல்லா இதுவாக நல்லா எண்ணெய் பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பதத்தோடு இருந்தால் தான் தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும். இது பாருங்க, ஒரு சூப்பராக நல்லா மேஷ் ஆகி வந்துட்டுருக்குது. நல்லா அப்போ தான் நம்ம சாப்பாடு போட்டு கலர்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்டானது ஒரு பதமாக நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கரைஞ்சிச்சுன்னா நல்லா தெற்கு நல்லா கெட்டியாகிடும். தொக்கு நல்லா கெட்டியாகிட்டு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. இப்போ உலை வச்சுருக்கேன். இப்போ அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாடு அரிசி ஊற வச்சுருக்கேன். வடிக்கணும். இப்போது சாதம் வடிக்கணும். சாதம் வச்சுட்டு கலக்கணும். இது கூட தக்காளி தொக்கு கூட உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் பாயில்டு எக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்பளம்லாம் பொட்டி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணோம்னா அதில் சூப்பராக நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாழைக்காவும் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இட்லியும் ஊற்றிருக்கிறோம்ப்பா. காலையில் இட்லியும் ஊற்றி சாப்பாடாக செஞ்சு எல்லாம் பையனுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும் காலேஜுக்கு. இப்போ இட்லியும் ஊற்றிட்டேன். இப்போது தக்காளி தொக்கும் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிசி போட்டேன். அரிசி போட்டு இப்போ உலகம் இருந்துச்சு, அரிசியும் போட்டேன். இப்போ தக்காளி தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது சூப்பராக நல்லா மேஷ் ஆகி நல்லா கரெக்டான பதத்துக்கு
நல்லா வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு போட்டு கிளற வேண்டியதுதான். இப்போது தக்காளி தொக்கு இப்போ எடுத்து வச்சுட்டேன். இப்போ சாதம் வந்து இப்போ கலர்றதுக்காக சாதத்தை இப்போ ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இது முட்டை ஆம்லேட் இப்போ போட்டாச்சு. இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் காலிஃப்ளவர் வறுத்துருக்கேன் பையனுக்கு கட்டுறதுக்காக தேவையானது. இப்போ வந்து நல்லா எண்ணெய் பதத்துக்கு நல்லா தக்காளி தொக்கு வச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சாதத்தில் போட்டு நம்ம கலரிக்கலாம். அது எவ்வளோ தேவையானதோ அது போட்டு நம்ம கலரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாப்பாடு ஆற வச்சிட்டோம்ப்பா. தக்காளி தொக்கு போட்டு ஆற வச்சாச்சு. இப்போ வந்து டிஃபன் பாக்ஸில் இப்போ நம்ம போட வேண்டியது தான். முட்டை ஆம்லேட்டும் காலிஃப்ளவர் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம போட்டுற வேண்டியது தான். அது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டுப்பாங்க. முட்டை வேணாலும் முட்டை எடுத்து சாப்பிட்டுப்பாங்க பிள்ளைங்க. காலிஃப்ளவர் வேணாலும் காலிஃப்ளவர் சாப்பிட்டுப்பாங்க. ஓகே, இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சாப்பாடு வந்து இந்த பாக்ஸில் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ பதமாக எவ்வளோ கரெக்டான பதத்தில் சாதம் வெடிக்கிறோம். நம்ம கொஞ்சம் குழந்தி வச்சிட்டோம்னா சாப்பாடு வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி பதத்தில் நம்ம வெடித்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ சாப்பாடு கட்டியாச்சுப்பா. காலிஃப்ளவரு முட்டையும் போட்டு ஆம்லேட் போட்டு கட்டியாச்சு. இப்போ வந்துட்டு இப்போ இட்லியும் ஊற்றிருக்கேன். இட்லி ஊற்றிட்டு இப்போ சட்னி கொஞ்சம் அரைச்சிருக்கேன். இப்போ காலையிலுக்கு நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி இப்போ அரைச்சிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இட்லி ஊற்றி வச்சு தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு இப்போ காலையில் வச்சு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி தொக்கும் சட்னியும் இட்லியை வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து காலையில் வந்து இந்த வேலை முடிஞ்சாச்சு. தக்காளி தொக்கு, ஒயிட் ரைஸு, முட்டை ஆம்லேட்டு, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் சட்னி, இட்லி. இன்றைக்கி வந்து டிஃபன் பாக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி கலரி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், காலேஜுக்கு கொடுக்கணும், வேலைக்கு போகிறவங்களுக்கு கொடுக்கலன்னா இந்த மாதிரி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.